அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலன் தேர்வு கொஸ்டின் 4வது கணக்கு கொஸ்டினை பார்த்துடலாம். மொதல் கொஸ்டின், பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் இதில் வந்து 34 இருக்குது, ரெண்டாவது 48 இருக்குது, ரெண்டையும் கூட்டம் 82. ரெண்டாவது, ஒரு கூடையில் 80 ஆப்பிள் பழங்களும் 56 மாதுளை பழங்களும் 7 வாழைப்பழங்களும் இருந்தன எனில் கூடையில் இருந்த மொத்த பழங்கள் எத்தனை? படம் 80 கூட்டில் 56 கூட்டில் 7 3 கூட்டம் 143 இ ஆப்ஷன். ரெண்டாவதுல 1, அதிக எண்ணிக்கையில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணி எது? இது ஒரு பைசாட் கொடுத்துருக்காங்க. அதில் மீன் வந்து 17, பூனை வந்து 29, முயல் 23, நாய் 41. இப்போ இதில் அதிகம் வளர்க்குறது 41 எது இருக்குது? நாய் தான். அப்படின்னா ஆப்ஷன் இஸ் ரைட்டு. ரெண்டாவது, பூனை வளர்ப்பவர்களை விட நாய் வளர்ப்பவர்கள் எத்தனை பேர் அதிகம்? நாய் வந்து 41 பேர் வளர்க்குறாங்க, பூனை வந்து 29 பேர் வளர்க்குறாங்க, ரெண்டையும் கழிச்ச நபர் 12. அப்புறம் 12 பேர் தான், 12 பேர் அதிகம். மூணாவதுல 1, முனைகள் இல்லாத பொருட்களை தேர்ந்தெடு. செவ்வகத்துக்கு முனைகள் இருக்குது, கூம்புக்கு முனை இருக்குது, கன சதுரத்துக்கு முனைகள் இருக்குது. முனைகள் இல்லாதது பந்து தான் கோல வழி தருகிறா, இதுக்கு முனைகள் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது, பொருட்கள் ஒத்திருக்கும் முப்பரிவான உருவ பெயர்களை எழுதியிருக்காங்க. அதாவது இந்த படம் வந்து உருளை வடிவத்தில் இருக்குது, பந்து வந்து கோல வடிவம், புத்தகங்கான செவ்வக வடிவம். நாலாவதுல 1, இறங்கு வரிசையில் அமைந்துள்ள எண்களை தேர்ந்தெடு. 170, 170க்கு அப்புறம் அதை விட சிறிய நபர் 140, அப்புறம் அதை விட சிறிய நபர் 120. அப்புறம் இ ஆப்ஷன் இஸ் ரைட்டு. ஏறுவரிசை எழுதுக. ஏறுவரிசையில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 276, 412, 198, 99, 267, 189. இதே ஏறுவரிசையில் எழுதணும். 99, 189, 198, 267, 276, 412. அப்புறம் 526 விரிவாக்க வடிவம் என்னன்னா 500 கூட்டல் 20 கூட்டல் 6. இது சரியான ஆன்சர் இ ஆப்ஷன். நிரப்புக. 3 நூறுகளும் 7 ஒன்றுகளும் கொண்ட 3 இலக்க எண்ணின் பெயர் 307. 6ல் 1. 999 எதை கூட்டினா 1000 கிடைக்கும்? 1 கூட்டினா 1000 கிடைக்கும். இ ஆப்ஷன் இஸ் ரைட்டு. 6ல் 2. ஒரு சரணாலயத்தில் 990 பறவைகள் இருந்தன. அவற்றில் 330 நாரைகள், 312 அன்ன பறவைகள், மற்றவை மயில்களிலே. மயில் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. அப்போனா நாரைகளையும் அன்ன பறவைகளையும் கூட்டி நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2, 4, 6, 642 கிடைக்கும். அப்போ 990 642 கழிச்சா கிடைக்குது ஆன்சர். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, பறவை எண்ணிக்கை 990, அதில் நாரைகள் எண்ணிக்கை முதல்ல கழிச்சிட்டோம். 330 கழிச்சிட்டோம், கழிச்சு 660 கழிச்சிருக்கு. அப்புறம் அன்னப்பறவை எண்ணிக்கையை 312 கழிக்கிறோம், கழிச்சு நமக்கு மொத்தம் 348. அப்புறம் 348 மைல்கள் இருந்தன. 7வது கொஸ்டின், 5 மீட்டருங்கிறது டே சென்டிமீட்டர், 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அப்புறம் 5 மீட்டருக்கு 500 சென்டிமீட்டர். இ ஆப்ஷன் இஸ் ரைட்டு. அப்புறம் 7ல் 2 பொறுத்துக. 8 மீட்டர் 45 சென்டிமீட்டருங்கும் போது 800 கூட்டல் 45 845 சென்டிமீட்டர். 8 மீட்டர் 54 சென்டிமீட்டருங்கும் போது 800 கூட்டல் 54 854 சென்டிமீட்டர். அப்புறம் 84 மீட்டர் 5 சென்டிமீட்டருங்கும் போது 840 கூட்டல் 5 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது 8405 சென்டிமீட்டர். சாரி, 8400, அதாவது 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போனா 84 மீட்டர்னா 8400 சென்டிமீட்டர் வரும். அப்புறம் 8405 சென்டிமீட்டர். இதுதான் சரியான ஆன்சர். 8, அருண் வாய்ஸ் புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சாகச புத்தகம் கதைகள் வந்து 10, எண்ணிக்கை வந்து 10 புத்தகங்கள். துப்பறியும் கதைகளை வந்து 6 கதைகளை வாசிச்சிருக்கான். மதுரை கதைகள் வந்து 8 புத்தகங்களை வாசிச்சிருக்கான். அப்போ நன்னெறி கதை புத்தகம் வந்து 12 புத்தகங்களை வாசிச்சிருக்கான். வரலாற்று கதை புத்தகங்களை வந்து 8 புத்தகங்களை வாசிச்சிருக்கான். இங்கே நம்ம கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அருண் எந்த வகையான புத்தகங்களை அதிகமாக வாசிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா நன்னெறி கதை புத்தகங்கள். அதனால் எத்தனை வாசிச்சிருக்கான்னா 12 புத்தகங்களை வாசிச்சிருக்கான். அதனால் நன்னெறி கதை புத்தகங்கள். இப்போ செவ்வக விளக்கப்படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புத்தகங்களுடன் அருண் 10 புதிர் புத்தகங்களும் வாசித்தான் எனில் அவன் வாசித்த மொத்த கதை புத்தகங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இரு புத்தகங்களை கூட்டுங்க. இல்லை 10 துப்பறி புத்தகம் ஒரு 6, 10 6 16, 16 ஒரு 8, 24 24 ஒரு 12, 36 36 ஒரு 8, 36 8 44 வருது. அதில் புதிய புத்தகம் வேறு ஒரு 10 புத்தகம் படிச்சிருக்கானா, 44 ஒரு 10 54. அப்புறம் அருண் படித்த மொத்த புத்தகங்கள் வந்து 54. அப்புறம் 9, ஒரு மாய சதுரம் கொடுத்துருக்காங்க, அதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் கூட்டி பார்த்தா 33 ஆன்சர் வரும். அப்புறம் 2வது, 10 முதல் 18 முடிவுள்ள எண்களை கொண்டு மாய சதுரம் அமைத்து அதன் கூடுதலை கண்டுபிடி. ஒரு மாய சதுரம் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. 11 16 15 17 14 10 13 12 17. இதெல்லாம் எந்த சைடும் கூட்டினாலும் நமக்கு என்ன வரும்? 42 கிடைக்கும். கிராஸாகவும் கூட்டிக்கோங்க, வேலையும் கூட்டிக்கோங்க, கீழேயும் கூட்டிக்கோங்க. எப்படி கூட்டாலும் 42 ஆன்சர் வரும். 10, பின்வருவனவற்றில் எந்த 2 இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு குறைவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் கவிதா வீடு மற்றும் நூலகம். கவிதா வீடு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. நூலகம் எங்கே இருக்குது?
கீழே இருக்குது. இது ரெண்டையும் கூட்டம் 200 200 400 மீட்டர் வருது. சரி, நூலகத்துக்கும் பள்ளிக்குள்ள தூரத்தை பாருங்கள். நூலகத்துக்கும் பள்ளிக்குள்ள தூரம் வந்து அதுவும் 400 வருது. கவிதா வீடுக்கும் பேருந்து நிலையத்துக்குள்ள தூரம் எவ்வளோ பாருங்கள். கவிதா வீடு வந்து இந்த இருக்குது, நூலக பேருந்து நிலையம் இதை இருக்குது 100 250 தான் வருது. அப்புறம் பள்ளி மருத்துவமனைக்குள்ள தூரம், பள்ளிக்கும் மருத்துவமனைக்குள்ள தூரம் வந்து 200 400 450 500 600 வருது. அப்புறம் எது கம்மியான தொலைவாக இருக்குன்னா கவிதா வீடு மட்டும் பேருந்து நிறுத்தம் தான் கம்மியாக இருக்குது. இ ஆப்ஷன் இஸ் ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு கவிதா இப்போதைய ஒரு முறை சுற்றி நடக்கிறாள் எனில் அவள் கடக்கும் தூரத்தை கண்டுபிடி. கவிதாவுடைய வீட்டிலேருந்து அவளுடைய மருத்துவமனை வரைக்கும் உள்ள தூரம் வந்து 200. இப்போ மருத்துவமனையிலேருந்து நூலகம் வரைக்கும் தூரம் வந்து 200. நூலகத்திலிருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு 250. அப்புறம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து பள்ளிக்குள்ள தூரம் 150. பள்ளியிலேருந்து வீட்டுக்குள்ள தூரம் 100. எல்லாத்தையும் கூட்டு நமக்கு என்ன வரணும் 900. 11. இரவு 7 மணி என்பது 24 மணி நேர கடிகாரத்தில் டேஸ் மணி. இரவு 7 மணி வந்து 24 மணி நேர கடிகாரத்தில் இந்த 12லிருந்து 7 கூட்டிக்கோங்க 19 மணி. இ ஆப்ஷன். உருவொருள நேரத்தை 12 மணி நேர அமைப்பில் மாற்றி கடிகார முள்ளே வரைகிறாங்க. இப்போ நமக்கு 14 மணி கொடுத்துருக்காங்களா, ஆனால் 12 மணிலேருந்து 14லேருந்து 12 கழிங்க 2 மணி நேரம் கிடைக்கும். அப்புறம் இதுக்குரிய ஆன்சர் வந்து 2 மணி. அப்புறம் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் விட்டத்தை குறிக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஏசி. ஆப்ஷன் இஸ் ரைட்டு. இப்போ 3 சென்டிமீட்டர் ஆரம்புள்ள வட்டம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸ்கேலில் 0லேருந்து 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஒரு வட்டத்தை வரைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான நியூஸ் கிடைக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து தகவல்களை விட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.